அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை எதிர்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு 50% வரி விதித்திருந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நண்பரான மோடியுடன் தொடர்ந்து இனிவரும் நாட்களில் பேச இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக தடைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால இந்தியாவுக்கு எதிராக கூடுதலாக 25% வரியை விதித்து தற்பொழுது 50% இறக்குமதி வரி என்பது அமலில் இருக்கிறது. இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு 50% உயர்ந்திருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்து வருகிறது. குறிப்பாக இதனால இந்தியாவில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக தமிழகத்தில் கூட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கவே இந்தியாவுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டதாக அமெரிக்கா தனது செயலை நியாயப்படுத்தியது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு கடுமையாக